திருக்குறுங்குடி அருள்மிகு நம்பிராயர் திருக்கோவிலின் உபகோவிலான அருள்மிகு திருப்பார்கடல் நம்பி திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணியை முன்னிட்டு மூலஸ்தானம் மற்றும் விமானம் பாலாலயம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம், திரளான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழகிய நம்பிராயர் திருக்கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் 54வது திவ்ய தேசமாகும். இந்த திருத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி என்று 5 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இதில் திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே நம்பி ஆற்றங்கரையில் திருப்பார்கடல் நம்பி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அருளாசியுடன் மூலஸ்தானம் மற்றும் விமான பாலாலய விழா நேற்றைக்கு முன்தினம் ஆரம்பமாயிற்று. அதிகாலை சன்னதி நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் கால சந்தி பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் நம்பி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு திருக்கோவில் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மங்கள இசையுடன் விஸ்வக்ஷேன ஆராதனை நடைபெற்றது. மாலையில் மூலவர் மற்றும் விமான கலாகர்ஷனம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் பூரண ஆகுதியுடன் நிறைவு பெற்றது. பாலாலய தினமான நேற்றைய தினம் காலை திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளியதும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ண ஆகுதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புண்ணிய கலசங்கள் கோவில் பிராகாரமாக வலம் வந்து திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ள பாலாலய சன்னதிக்கு எழுந்தருளியதும் அங்கு பாலாலயம் செய்யப்பட்ட உருவங்களுக்கு புனித நீர் தொளிக்கப்பட்டது. பாலாலய பெருமாளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. ஜீயர் சுவாமிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜீயர் மடம் மற்றும் அழகி நம்பிராயர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.